காலை வணக்கம் மன்னர் வேந்தே. காலை வணக்கம். வாரும் மந்திரியாரே, இப்படி அமரும். மன்னா, அமர்வதற்கு இன்று நேரமில்லை. முக்கிய கடமை ஒன்று என்னை வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது. அரசவையில் எனக்கு சேவையாற்றுவதை விட உமக்கு அப்படி வேறு என்ன கடமை இருக்கிறது? என்ன மன்னா, எப்படி கேட்டுவிட்டீர்கள்? இன்று ஏப்ரல் 19, ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டிய தினம். நாம் இன்று வாக்களிக்க செல்ல வேண்டாமா? செல்ல வேண்டும். நான் அதை மறந்து விட்டேன். அது சரி, நமது மன்னர் எதைத்தான் நினைவில் வைத்துக் கொள்கிறார்? எல்லாவற்றையும் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. மந்திரியாரே, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த நேரத்தில் என்ன மன்னா சந்தேகம்? நாம் வாக்களிக்க செல்லும் போது இந்த அழியாத மையினை விரலில் வைக்கிறார்களே, அது 20 நாட்கள் வரை அழியாது என்கிறார்களே, எப்படி? என்ன அதில் கலந்திருக்கிறார்கள்? மன்னா, அதற்கு முதலில் வாக்காளர் அடையாள மையின் வரலாற்றை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன வரலாறு? கூறும், கேட்போம். ஜனநாயகத்தின் அடையாளம் தேர்தல் என்றால் தேர்தலின் அடையாளம் வாக்கு. அப்படிப்பட்ட மதிப்புமிக்க வாக்கினை செலுத்தியதற்கான அடையாளம் தான் தேர்தல் வாக்காளர் அடையாள மை. தேர்தலில் குடிமகன் ஒருவர் வாக்கு செலுத்துவதற்கு முன்பு அவருக்கு இடது ஆள்காட்டி விரலில் அழியாத மையினை வைப்பார்கள். மீண்டும் அந்த வாக்காளர் கள்ள ஓட்டு செலுத்திவிடக் கூடாது என்பதற்காகவும் அல்லது அவர் வாக்கு செலுத்திவிட்டார் என்பதை உறுதிப்படுத்தவுமே இந்த நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது. இதை எப்போது முதலில் நடைமுறைப்படுத்தினார்கள் மந்திரியாரே? நம் இந்திய நாட்டிற்கு விடுதலை கிடைத்த பின் 12 வருடங்கள் கழித்துத்தான் முதலில் தேர்தலில் மை அறிமுகம் செய்யப்பட்டது மன்னா. அப்போது அனைத்து குடிமகன்களிடமும் அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் வாக்கு செலுத்துவதில் பல முறைகேடுகள் நடந்துள்ளன. இதனை தடுக்கும் வகையில் தான் முதலில் தேர்தலில் வாக்கு செலுத்தியவர்களின் விரலில் அழிக்க முடியாத மையினை பூசியுள்ளனர். இடது ஆள்காட்டி விரலில் இடப்படும் இந்த மையினை எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இடுவார்களா அல்லது வித்தியாசப்படுத்தி இடுவார்களா? ஏனென்றால் நான் சென்றால் எனக்கு எப்படி இடுவார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே. நியாயமான சந்தேகம்தான். 2006ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை இடது ஆள்காட்டி விரலில் நகமும் சதையும் சேரும் இடத்தில் மை வைக்கப்பட்டு வந்தது மன்னா. இதற்கு பின்பு 2006ஆம் ஆண்டிலிருந்து கோடு போல நகத்திலிருந்து விரல் வரை நீட்டி வைக்கப்பட்டது மன்னா. இப்படி ஒரு அழியாத மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சிந்தனை யாருக்கு உதித்தது? இதை யார் தயாரித்திருப்பார்கள்? 1962ஆம் ஆண்டில் இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய சட்ட அமைச்சகம், NPL, NRTC உள்ளிட்ட அமைப்புகள் ஒன்று சேர்ந்து மைசூர் பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் நிறுவனத்திடம் தேர்தலுக்கான அழிக்க முடியாத மையை உற்பத்தி செய்து தருமாறு ஒப்பந்தம் செய்துள்ளது. நமது இந்திய நாட்டில் நடைபெறும் மாநில, மத்திய, உள்ளாட்சி தேர்தல்கள் என அனைத்து தேர்தல்களுக்கும் பயன்படுத்தப்படும் மையினை இந்த நிறுவனம் தான் உற்பத்தி செய்து வருகிறது. இது கர்நாடக அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனமாகும். ML கோயல் என்ற ஆராய்ச்சியாளர் தலைமையிலான குழுதான் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் நீல நிற மையை கண்டுபிடித்தது மன்னா. அதெல்லாம் இருக்கட்டும், விரலில் இடும் மையானது முதலில் நீல நிறத்தில் இருக்கிறது, சிறிது நேரத்தில் அது கருமையான நிறத்தில் மாறிவிடுகிறது. எப்படி இது அழிக்க முடியாத மையாக மாறுகிறது? காரணம் என்ன? இந்த மை சில்வர் நைட்ரேட் என்ற ரசாயனம் கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன்னா. விரலில் வைக்கும் போது புற ஊதா வெளிச்சம் படும் போது அதன் அடர்த்தி 7 முதல் 25% மாறுகிறது. மையானது சருமத்தின் செல்களில் கலந்து விடுகிறது. இதனால் தான் அதை அழிக்க முடிவதில்லை. அந்த மையானது குறைந்தது 3 அல்லது 4 நாட்களுக்கு அடர்த்தியான ஊதா நிறத்தில் காட்சியளிக்கிறது. இந்த மை அழிவதற்கு சுமார் 20 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது மன்னா. புதிய செல்கள் மை வைத்த இடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தியான பின்னர் மை முற்றிலுமாக மறைகிறது. ஒரு சின்ன பாட்டிலில் இருக்கும் 5 மில்லிலிட்டர் தேர்தல் மையை 300 வாக்காளர்களிடம் பயன்படுத்த முடியுமா? 45 வருடங்களாக இந்த நிறுவனத்தால் உருவாக்கப்படும் மையை தான் இந்திய நாட்டு வாக்காளர்களின் விரல்களில் பூசுகிறார்கள். தாய்லாந்து, சிங்கப்பூர், நைஜீரியா, மலேசியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் இந்த நிறுவனம் தான் தேர்தல் மையை ஏற்றுமதி செய்கிறது. இந்த வருடம் இந்திய நாட்டு பொது தேர்தலில் 96.50 கோடி வாக்காளர்கள் வாக்கு செலுத்த இருக்கின்றனர். வாக்கு செலுத்திய பின்பு இந்த மையை தான் இவர்களுக்கு பூசுவார்கள் மன்னா. மந்திரியாரே, அப்படி என்றால் நமது அரண்மனை விஞ்ஞானியிடம் இது போன்ற ஒரு அழியாத மையை தயாரிக்க சொல்ல வேண்டும். நமக்கு எதற்கு மன்னா அழியாத மை எல்லாம்? காலை உணவை 100 பூனைகளுக்கு தயாரித்து வைத்திருந்தால் ஒரு 5 பூனை குட்டிகள் மட்டும் திருட்டுத்தனமாக திரும்ப வந்து உணவை சாப்பிட்டு விட்டு செல்கிறது என்று புகார் கூறினார் அரண்மனை சமையல்காரர். பூனைகள் ஒருமுறை உணவருந்தியவுடன் அதன் மேல் இந்த அழியாத மையினை பூசிவிட்டால் திருட்டுத்தனமாக திரும்ப உணவருந்த வரும்போது அந்த திருட்டு பூனைகளை கண்டுபிடிக்கலாம் அல்லவா? அதற்காகத்தான். என்ன மன்னா, பிறகு இந்த டிஸ்கஷனை வைத்துக் கொள்ளலாம். நேரமாகிறது. ஜனநாயக கடமையாற்ற செல்ல வேண்டாமா? ஆம், தேவையான ஆவணங்களை எடுத்துக்கொள்வோம். முதலில் சென்று வாக்களித்து விட்டு வருவோம். வாரும்.